ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் இப்படியே டெரராக லுக்கோட என்ன லுக்கு, இப்போ கட்டுறியா இல்லை தாலி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்த உடனே சும்மா பற்றிக்கிச்சா அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேறு வழி இல்லையே என்னால் தாலி கட்டிடுவோன்னு சொல்லிட்டு நிவின் தாலி கட்டினோடனே தாலி கட்டிட்டு அப்படியே டெரராக லுக் வர்றாரு. யார் மேலே? விஜய் மேலே. நம்ம எதிர்பார்த்தா காவேரியை பார்க்குறாருங்க. இந்த தாலி உன் கழுத்தில் ஏற வேண்டியதுமா, இப்படி பண்ணிட்டியேமா அப்படின்னு சொல்லி பார்க்க, காதல் வாழ்க, எங்கே இருந்தாலும் நீ வாழ்கன்னு ஆசீர்வாதத்தை பண்ணடா, அதை விட்டு ஏன்டா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. எல்லாத்தையும் முடிச்ச கையோது அடுத்து திடீர்னு ஒரு ரொமான்ஸ். ரொம்ப நாளாக இதை தான் ஏன் ஆடியன்ஸ் மிஸ் பண்ணாங்க என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம விஜய் வந்துட்டு பார்த்தியா நினச்சதை சாதிச்சிட்டோம்ல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணி லுக்கோட அப்படியே பார்த்தோன்னே இந்த ஒரு ரொமான்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சுப்பா. இது புரியாமல் என்ன பேச்சு பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல சாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ரொமான்ஸுக்கு இடையில கரடி மூஞ்சி வாய மாதிரி ஏன்டா நுழையிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இதைத்தான் ஏன் ஆடியன்ஸ் மிஸ் பண்ணதா சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அதை ஃபில்அப் பண்ணுற கேப்பில் எவன்டா அவன் குறுக்கால வருதுன்னு சொல்லிட்டு டெரராக பார்த்தா, ஏங்க ரிஜிஸ்டர் பண்ணுறவருங்க, அவரு பாவம் வீட்டுக்கு போகிறது இல்லையா, அவருக்கும் சில பல ஜோலி இருக்காதா, ஏங்க விட்டு முடிச்சுட்டு விட்டா நான் மாட்டில் கிளம்பிட போகிறேன்னு சொல்ல எடுத்துருவாங்க ஐயான்னு சொல்லிட்டு கையெழுத்து போட சொல்கிறாங்க. அதுவும் சாட்சி கையெழுத்து யார் போடுறா? அவங்க அப்பா அம்மாட்டே வாங்கிட்டாங்க, நிவினோட அப்பா அம்மாட்டே. இன்னொரு பக்கம் இங்கே சாட்சி கையெழுத்து யமுனாவுக்கு இவங்க போட, அதுக்கப்புறம் யமுனா ஏஞ்சி போய் ஆசீர்வாதம் வாங்கணுன்னே அப்படியே பார்க்கணுமே சந்திரமையாக மாறிட்டாங்க நம்ம நிவினோட அம்மா. கடைசியில் இதுக்கப்புறம் எப்படி என் பையன் கூட வாழ்ந்துருவா பார்க்கலான்னு சொல்லிட்டு சபதம் விட, அதுக்கப்புறம் என்ன நான் கொஞ்சம் லூஸ் அவுட்டாக ஓவராக பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு விஜய் பார்க்க ஆரம்பிச்சாரு. ஏதோ போனால் போதேன்னு பார்க்குறேன், இதுக்கப்புறம் யமுனாவை ஏதாவது டார்ச்சர் பண்ணீங்க அவ்வளோதான் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஸ்டைலில் சொல்லிட்டாரு. திடீர்னு அப்பப்போ அண்ணியெல்லாம் மாறுறீங்களே எப்படி அப்படிங்கிற மாதிரி. நான் காவேரி கூட ரொமான்ஸ் பண்ணும்போது ரோமியோவாக இருப்பேன், அதுக்கப்புறம் நான் அண்ணியெல்லாம் மாறிடுவேன்னு சொல்லிட்டு அவரே இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னே நிவினுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு பொண்ணையும் மாப்பிளையும் கொண்டு போய் உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு காரில் உட்கார வச்சிட்டாங்க. நிவினுக்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. யாரு? நம்ம காவேரி. வேறு வழி இல்லை, உன் வாழ்க்கை அடகு வச்சு தான் பாகணும். ஓகே.